வணக்கங்க. நந்தியேஸ்வரர்லேருந்து பேசுகிறேங்க. 8ஆம் பாவம் தொடர்ச்சி பாடம் 3ங்க. 8ஆம் பாவகம் வந்துங்க நில சரம் சிரம் உபயம்னு பிரிக்கிற மாதிரிங்க. நில ராசி, நீர் ராசி, காற்று ராசி, வாயு ராசின்னு பிரிப்போம். அப்போ 8ஆம் பாவம் நிலராசியாக வந்ததுன்னா ஜாதகர் பல நாட்கள் படுக்கையில் இருந்து மரணம் அடைவாருங்க. 8ஆம் பாவம் நீர் ராசியாக அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அதில் நீர் கிரகங்கள் இருந்தா, நீர் ராசியினுடைய அதிபதி கிரகங்கள் என்றால் ஜாதகருக்கு சிலேத்துமம் நோய்கள் மரணம் ஏற்படுங்க. 8ஆம் பாவம் நெருப்பு ராசியாக அமைந்து அதில் நெருப்பு கிரகங்கள் இருந்தால் பித்து பிடித்து பித்து நோயினால் பைத்தியகரனாக திரிஞ்சு ஜாதகருக்கு மரணம் ஏற்படுங்க. 8ஆம் பாவகம் வாயு ராசியாக அமைந்து அதில் வாயு கிரகங்கள் நின்றால் வாத நோயால் மரணம் ஏற்படும். வாத நோய்ங்க, கை கால் இழுக்கிறது, கை இழுக்கிறது, வாய்